அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, குறிப்பாக இவர்களுக்கு வேலை மற்றும் தொழிலில் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, பணவரவானது எப்படி அமையப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் எங்களுக்கு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாங்க. தைரியஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவானால் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து நீங்கள் அதிகப்படியான மன நிம்மதியும் அடைய போறீங்க. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு படிப்படியாக சீராக போகுது. உங்களுக்கான வருமானமும் முன்பிருந்ததை விட உயர்ந்தே காணப்போகுதுங்க. வீண் விரயமும் ஏற்படாத வகையில் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள போறீங்க. செய்தொழிலில் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். புதியவர்கள் கூட்டாளிகளாக உங்களுக்கு ஆவாங்க. இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குங்க. புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வர போகுது. அதை சரியாக நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களையும் திறமைசாலிகளையும் உறுதுணையாக கொண்டு புதிய முயற்சிகளை நீங்க செயல்படுத்த போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறையுங்க. உங்களின் இல்லம் தேடி விருந்தினர்களும் வருவாங்க. மற்றவர்கள் முடியாது என்று விட்டுவிட்ட காரியங்களை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடிக்கும் திறமை உங்களிடம் இருக்குங்க. உங்களின் மனபலத்தை மூலதனமாக்கி கொள்ள போறீங்க. திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்லபடியாக திருமணமும் நடக்க போகுது. குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ள போறீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வர போறீங்க. மற்றபடி வெளியாட்களிடம் உங்களின் தொழில் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விட்டு கொடுத்து முடித்து கொள்ள வேண்டுங்க. நம்பகமான கூட்டாளிகளிடம் முக்கியமான வேலைகளை பிரித்து கொடுத்து அவர்களின் விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீங்க. அனுபவசாலிகளின் வழிகாட்டுதலின்படி குறித்த காலத்தில் திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களின் காரியங்கள் நேர்த்தியாக இருக்குமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க. நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்புடன் கடினமான வேலைகளையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பெட்ரோல் வழியில் சில மருத்துவ செலவுகளும் கூட உண்டாகலாம். உடன் பிறந்தோரால் அனாவசிய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் அவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அனாவசியமான பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. மேலும் பயணங்களின் போது கவனம் தேவை. மற்றபடி பிள்ளைகளுக்கு சிறப்பான வருமானம் தரும் உத்தியோகமும் கிடைக்கப் போகுது. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ கூடாதுங்க. உத்தியோகஸ்தர்கள் இயந்திர வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைப்பீங்க. உங்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்களை இனம் கண்டு நீங்கள் விலகுவீங்க. பதவி உயர்வானதும் கிடைக்கப் போகுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நல்லபடியாக முடியுங்க. கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகளில் ஈடுபட சம்மதிப்பாங்க. புதிய சந்தைகளை நாடி சென்று உங்களின் வியாபாரத்தை நீங்கள் விருப்பப்படுத்துவீங்க. இதனால் சக வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் உயர்த்தி கொள்ள போறீங்க. அரசியல்வாதிகள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிப்பாங்க. உங்களுக்கு கட்சியில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதால் உட்கட்சி பூசல்களில் சிக்கிக்கொள்ளாமல் தப்பித்து கொள்வதே புத்திசாலித்தனங்க. கலைத்துறையினர் பழைய ஒப்பந்தங்களை நன்கு முடித்து கொடுத்த பிறகே புதிய ஒப்பந்தங்களையும் பெற முயற்சிக்க வேண்டும். ரசிகர்களின் மனம் புண்படாத வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டுங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருப்பாங்க. எனவே அவர்களின் மனம் குளிர நடந்து கொண்டு அவர்களை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. பெண்மணிகள் குடும்பத்தில் ஒற்றுமை காண்பாங்க. கணவரிடம் அன்பு பாசம் அதிகரித்தே காணப்படும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டு உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவ மணிகள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினால் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது.
மற்றபடி விளையாட்டுகளில் அதிக ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெற போறீங்க. சக மாணவர்களிடம் கவனமாக பழக வேண்டும். அடுத்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் நல்ல வேலையும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் மனதில் இறுக்கம் இருக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் அதிகரித்தே காணப்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதமும் ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் செலவும் இருக்க போகுது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியால் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. பண தேவைகள் பூர்த்தியாக போகுதுங்க. வாகனங்கள் வாங்கி மகிழ போறீங்க. மன நிம்மதியும் கிடைக்க போகுது. காரிய வெற்றியும் உண்டாக போகுது. நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் வெற்றி அடைய போகுதுங்க. மேலிடத்திலிருந்து நல்ல செய்தியும் வந்து சேரும். பணவரத்தும் உண்டாக போகுது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தான் நல்லதுங்க. வியாபாரிகளுக்கு காரிய தடையும் ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு காரிய அனுகூலமும் உண்டாகும். ஆனால் அந்த காரியம் தாமதப்படலாம். எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்குங்க. கூட்டு தொழில் லாபமும் அடையும். கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடி தரப்போகுது. வெளியூர் சென்று வரக்கூட நேரிடலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் மனதில் கவலை ஏற்பட்டு அந்த கவலையானது பிற்பாடு நீங்கிவிடும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்களும் ஏற்படலாங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகலாம். சாதகமான பலன்களும் உண்டாகலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை கூட ஏற்படலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாகவே முடியுங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கிவிடும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த போறீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீங்க. பரிகாரமாக மாரியம்மனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உண்டாகலாம். மேலும் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். சிறப்பு பரிகாரமாக சஷ்டி தோறும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்வது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஷட் சண்முகாய நம என்ற மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்ல வேண்டுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 2, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், செவ்வாய் மற்றும் வெள்ளி. உங்களுக்கு தற்போது விரயச்சனி நடந்து கொண்டு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு 3வது இடத்திற்கு செல்ல போகிறாரு. 3ஆம் இடத்திற்கு செல்லும் குரு கண்டிப்பாக நல்லது இல்லைங்க. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் உட்கார்ந்து இருக்கும் இடத்துல இருந்து அவர் பார்க்கும் சில இடங்களை பார்க்கிறாரு. ஆம், அவர் 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 9 மற்றும் 11ஆம் இடங்களை குரு பார்ப்பது என்பது மிகவும் கொடுப்பினையான விஷயமாகுங்க. இதனால் 3ஆம் இடத்துல குரு வந்த போதும் பிரச்சனைகளை சமாளித்து ஓடக்கூடிய வல்லமையானது உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களின் தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அது சரியாகிவிடும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணமும் அரங்கேற போகுது. 2வது குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் உருவாகும். அதே போல 9ஆம் இடத்துல குரு பார்வைப்படும் பொழுது அரசு வேலை, பதவியில் உயர்வு உள்ளிட்டவை அரங்கேற போகுதுங்க. இவை அனைத்தையுமே குரு பார்வையானது உங்களுக்கு தரப்போறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாருங்க. அதனால விட்டு சென்ற நண்பர்கள் உங்களிடம் மீண்டும் வரப்போறாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால வெளியூர், வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுதல், முன்னேற்றம், உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க போகுதுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மைகளாக இருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் சில இடையூறுகளையும் உங்களுக்கு செய்ய போறாருங்க. ஆகையால நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வெளியூர்களில் தங்கி வேலை செய்யும் வாய்ப்புகள் இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஏனென்றால் இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க போகுது. குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட தூர பயணங்கள் செய்து கடல் சார்ந்த பகுதிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுது. இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பதிவுகள் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி.